ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரக்கு, போலீஸ் பைக் அதெல்லாம் வரப்போகுது. ஸோ வாங்க அதோட சீட்கொள்ளலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாரி வரப்போதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட சீட் கோடு அதை பற்றி இன்னும் நிறைய அப்டேட் நம்ம கேமில் வந்துருக்கு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பட்டன் லைக் போட்டு பார்க்குறது வந்துருக்கீங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ட்ரக் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூ ட்ரக் வந்துருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. பட் இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் போட்டு நீங்கள் இதை வந்து கேம்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இதோட லிங்க் வேணா கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரக்கோட லிங்க் தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் எப்போ வரும் இந்தியன் லாரி கேம், இந்தியன் ட்ரக்கில் எப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் நம்மளுக்கு வர வாய்ப்பு அதிக சான்ஸ் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரக் இல்லைனாலும் இந்தியன் ட்ரக் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அது வெயிட் இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ட்ரக்கோட லிங்க் வேணும்னா நீங்கள் லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ட்ரக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர் வருமோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் சூப்பராக இருக்கும் அது. ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க் வந்து நான் தரேன். ஸோ லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க போதும். ஸோ அடுத்து நம்ம இன்னும் நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ செம்மையாக இருக்க போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ இது எப்படி ப்ரோ இது பண்ணீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டிங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மல்டிப்ளேயர் கார் மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு ஓட்டுற மாதிரி நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இது எப்படி ப்ரோ 2 பேர் ரேஸ் பண்ணுறீங்க கேமுக்குள்ளே, என்ன ப்ரோ நடக்குது, மல்டிப்ளேயர் மோடு வந்துருச்சு அது இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. இது ஆக்சுவலாக மல்டிப்ளேயர் மோடும் எதுவுமே கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு கிளிச் மக்களே. அது கிளிச்சா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் கூட ஒரு கார் வந்து ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுவும் அவங்க காருக்கு டஃப் கொடுக்கும் மக்களே. ஸோ இது வந்து வேற மாதிரியான ஒரு ட்ரிக்கு. பட் இது ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரிக்கு. நிறைய பேருக்கு இது தெரியல இன்ன வரைக்கும். ஸோ அதை நான் இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் ட்ரிக் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ட்ரிக்கு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட்டு ஒரே ஒரு சீட் கோட் மட்டும் போடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கார் பிடிக்குதோ அந்த சீட் கோடை போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம தார் ஜீப் எடுத்துக்கலாம். ஸோ வேறு எந்த காராக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த தார் ஜீப்பை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எந்த கார் வேணால் அது நோ ப்ராப்ளம், எதுவுமே கிடையாது. போட்டுக்கிட்டு இந்த மாதிரி 2 போட்டுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே காராக 2 போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிராஸாக நிறுத்தணும். அதுதான் வேலையே. ஸோ மற்றது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி கிராஸாக நிறுத்திட்டிங்கன்னா போதும். வந்து அப்படியே அழகாக வந்து கிராஸாக நிறுத்திட்டு, ஸோ இந்த டோரும் அந்த டோரும் ஒன்றா இருக்கணும். அதாவது இந்த டிரைவிங் டோரும் அந்த டிரைவர் டோரும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கிட்டு ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நடு சென்டரில் நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு 2 டோரும் ஓப்பன் ஆகி ஒரு டோரில் மட்டும் உள்ளே உட்காரோம் ஃப்ராங்க்லின்னு. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 காரையும் ஆப்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கார் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி அந்த காரும் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரோ ரேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ரிபேஸ் பண்ணி அப்புறம் அதை இடிச்சு குடிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணி அப்புறம் நீங்கள் அதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி இது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஃபைட் ரேஸ் வைக்கலாம், அப்புறம் நீங்கள் கார் ரேஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடிச்சிக்கிட்டு வர மாதிரி ரேஸ் கூட வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சீன் போடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் இருக்க ட்ரெயின் உண்மையாக நிறுத்த முடியுமா அப்படின்ட்டு கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ கேமையும் நம்ம கேம்லேயும் ட்ரெயின் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த 2 ட்ரெயினும் நம்ம கேமில் இருக்க ஒரே ட்ரெயின், ரெண்டுமே ஒரே ட்ரெயின் தான். ஸோ இந்த 2 ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா 2 கேம்லேயும் நிறுத்த ட்ரை பண்ண போகிறோம் மக்களே. ஃபஸ்ட்டு தார் ஜீப் வச்சு நம்ம நிறுத்த ட்ரை பண்ணலாம். ஸோ வேலைக்கே ஆகலை மக்களே. ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தார் ஜீப், அதுவும் கோல்டன் தார் ஜீப் வச்சு நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ வேலைக்கே ஆகலை. ஸோ ஓகே, இனிமேல் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இது வச்சுலாம் நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தார் ஜீப்பு வேலைக்கே ஆகலை. ஸோ அடுத்து நம்ம கேமில் அதே தார் ஜீப்பு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வச்சுருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ வந்து ஸ்டாப் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயினும் ஒரே ட்ரெயினால் 2 கேம்லேயும் ட்ரை பண்ண போகிறோம். எந்த கேம் ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெயின் பார்க்கலாம், இல்லை 2மே ஸ்ட்ராங்காக அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ட்ரெயின் வந்து எப்படி அந்த கேமில் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு தள்ளிட்டு போயிடுச்சு. பட் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ளே பதச்சி விட்டுருச்சு மக்களே, வர மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் அப்படின்னு தான் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எங்கடா காரே காணுன்னு தானே கேட்பீங்க. 100 காரில் 50-90 கார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பூமி கடியில் இருக்கு மக்களே. ஆடா பாவீங்களா, என்னடா நடந்துருக்குன்னு தான் எனக்கே புரியல. அத்தனை காரையும் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே பதச்சி விட்டு போயிருக்கு மக்களே இந்த ட்ரெயின். செம்மையாக இருக்கும் மக்களே உண்மையாக. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ரூஃப் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக.
வேற மாதிரி கை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது நம்ம கேமில். ஸோ பட் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் தூக்கி சதறி விட்டு தான் முடிச்சு. பட் இங்கே வேற மாதிரி நடக்குது. இங்கே என்னடா நடக்குது டே? ஐயோ என்னடா இது டே என்னடா நடக்குது டே என்னடா? ஐயோ வித்தியாச விசேஷம் என்னென்னமோ நடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஐயோ கைஸ் என்ன? ஐயோ ஓ மை காட், இங்கே பாருங்க வர மாதிரி கைஸ், வர மாதிரி. ஸோ ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எதை வச்சு நம்ம கம்பேரிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரக். ஸோ நம்ம இந்தியன் லாரி ரொம்ப ஹெவியான லாரி, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட லாரி விசஸ் ட்ரெயின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாரியை லைனாக நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து செம்ம ஹெவியான லாரி இதெல்லாம். ஆனால் அப்படியாப்பட்ட லாரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டு போகுது. ஓ மை காட். ஸோ என்ன நடக்குதுன்னு எனக்கு இங்கே புரியல. இங்கே பாருங்கள், ஒரு லாரியும் சதற விட்டு போயிடுச்சு. ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுச்சு மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு இங்கே ஆக்சுவலாக. ஸோ ஒரு லாரி வச்சு நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா ஸோ ஒரு லாரியும் பார்த்தீங்கன்னா நொறுக்கி அப்பளம் மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு போகுது. சரி சாம. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக். ஸோ ட்ரக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் நிறுத்த முடியுதா அப்படின்றத பண்ணலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 100 இறக்கியிருக்கேன் மக்களே. ஸோ அங்கேயாச்சும் நம்ம கம்மியாக தான் இறக்கியிருக்கோம். பட் இங்கே இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல வந்து பார்த்தீங்கன்னா 100 இறக்கியிருக்கோம் ட்ரக்கு. ஸோ வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில். ஆட்டோ பாவி, இதையும் அசால்ட்டாக எங்கடா பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்குது எல்லாமே. ஓ மை காட், இங்கே என்னடா நடக்குதுன்னு ஆச்சு எனக்கே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே வேலைக்கு ஆகலை ஆக்சுவலாக. நான் கூட சரி ஏதாவது வேலைக்கு ஆகும்னு பார்த்தேன், வேலையே ஆகலை. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளே களத்தில் இறங்கலாம் அப்படின்ட்டு இருக்க மக்களே. ஸோ அடுத்தது ஜாக் விசஸ் ட்ரெயின். அதேமாதிரி அந்த இடத்துல ஃப்ராங்க்லின் விசஸ் ட்ரெயின். இப்போ ஜாக் விசஸ் ட்ரெயினில் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கலாம். ஸோ ஜாக்கே தலையெடுத்து தண்டவாளத்தில் விட்டான். அப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிரைவர் ஸ்டாப் பண்ணுறதாவே இல்லை, அவன் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கிறானே. ஸோ நான் சரி இது இத்தனை நாள் நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் தான் நிறுத்திட்டு இருந்தோம். இப்போ நம்ம தலையே தண்டவாளத்தில் விட்டா சரி மனுஷன் உயிரோட இருக்கிறான், அடித்து தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்துவாங்கன்னு பார்த்தா இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடித்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே ரைட்டு விடுங்க. ஸோ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக மொத்தம் நம்ம 2 ட்ரெயினுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த இதை வந்து இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலைக்கே அவ்வளோ மக்களே. ஸோ நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் நம்ம என்ன பண்ணாலும் சரி இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகாதுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்காச்சு. இதுக்கு மேலே நம்ம எந்த ட்ரையும் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணால் நம்ம நேரம் தான் வேஸ்ட்டு. சரி, அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்கில் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்தியன் பைக் டிரைவிங்க்கு போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்து ட்ரெயின் நிறுத்துவானுங்களா? ஓகே ரைட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நிறுத்துவானு பார்த்தா விட்டு ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. இவங்க மண்டை உள்ளே போய் கிடக்குது. டே என்னடா நடக்குதுங்க டே? அட பாவீங்களா, என்னடா இது கான்செப்டே இல்லாமலாம் நடக்குது. ஐயோ